டெக்னாலஜி என்பது நம்முடைய வாழ்க்கையை அடிப்படையில மாத்த போகுது. அடுத்த 15 வருஷம் பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப குழந்தைக்கு அதுல சர்வைவ் ஆகணும்னா மனிதத்தன்மையை சொல்லிக் கொடுக்கணும், அன்பை சொல்லிக் கொடுக்கணும், பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஈகை சொல்லிக் கொடுக்கணும், ஜென்ராசிட்டி சொல்லிக் கொடுக்கணும். இதை பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்க முடியாது. பள்ளிக்கூடத்துல பிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கலாம், மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு அன்பு என்பது வீட்டுல நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். ரோபோட்ல வந்தவர் என்ன அன்புங்க, ஆப் போட்டு கார்ல ஏறி உட்கார்றீங்க, எங்க இறக்கணும் இறக்கி விட்டுரும். பள்ளிக்கூடத்துல ஓரளவுக்கு தான். அந்த குழந்தைக்கு ஈகை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுக்கணும். டெக்னாலஜி வந்த பிறகு அந்த குழந்தை ஒரு மிஷினாக ரோபோவாக மாறிவிடக் கூடாது. அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, பண்பு, அறிவுத்திறன், ஒழுக்கம், கடினமான முயற்சி, செல்ஃப் டிசிப்ளின், விடாமுயற்சி, இதையெல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். காரணம் டெக்னாலஜி இஸ் டிஸ்டர்பிங். அதையெல்லாம் தாண்டி நிற்கணும். மனிதத்தன்மை நமக்குள்ள இருக்கணும். நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது மாரல் சயின்ஸ் இருக்கும். இப்பெல்லாம் மாரல் சயின்ஸை தூக்கிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் பீரியட் இருந்துச்சு, அதையும் சுருக்கி விட்டாங்க. குழந்தை கீழே விழுந்து ரத்தம் வந்தா தாங்க அந்த குழந்தைக்கு பயம் எல்லாம் போகும். ஸ்கேட்டிங்ல பண்ணும்போது கீழே விழுந்துதான் எந்திரிப்பாங்க. அதனால குழந்தைக்கு அந்த